கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு பவுல் 3 ஆலோசனைகளை சொல்லுகிறார். அவையாவன: அவர்கள் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் தாங்கள் மரித்தாலும் தேவன் தம்முடைய வல்லமையினால் மரித்து போன தங்களுடைய சரீரங்களை உயிரோடு எழுப்புவார் என்னும் விசுவாசத்தில் அசையாதவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவை பற்றிய நம்பிக்கை அவர்களுக்கு நிலையும் உறுதியும் ஆத்தும நங்கூரமுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கிரியையிலே அவர்கள் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நீடிய பொறுமையோடும் விடாமுயற்சியோடும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்புவதற்கு நமக்கு நல்ல அஸ்திவாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆகையினால் நாமும் உயிர்த்தெழுவது நிச்சயம். கர்த்தருக்குள் நாம் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது. தேவனுக்காக நாம் ஒரு சில காரியங்களை இழந்து போகலாம், ஆனால் தேவனால் நமக்கு ஒரு இழப்பும் உண்டாகாது. நாம் கர்த்தருக்காக படுகிற பிரயாசத்தை அவர் ஒருபோதும் மறந்துவிட மாட்டார். அதை அவர் மறப்பதற்கு அநீதியுள்ள தேவன் அல்ல. நாம் கேட்டுக்கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக தேவன் நமக்கு கொடுக்கிறவர். தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் நல்ல பலனை பெறுவார்கள். நாம் இம்மையில் தேவனுக்கு ஊழியம் செய்தால் மறுமையில் அவரை முகமுகமாய் தரிசிப்போம். நாம் கர்த்தருக்காக எவ்வளவு ஊழியம் வேண்டுமானாலும் செய்யலாம், அதற்கு தடை எதுவும் இல்லை. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரருக்கு ஏற்ற பலனை கொடுப்பார். நம்மையும் மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழச் செய்வார். மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மை முடிசூட்டுவார். நித்திய ஜீவனை நமக்கு சுதந்தரிக்க கொடுப்பார்.